ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, நம்ம இன்னைக்கு வந்து ஜெகநாதருடைய ரத யாத்திரா அதை பற்றி பேசலாம் இருந்தோம். அப்புறம் ப்ரூவ் வந்திருந்தாங்க, அதனால அவர் கூட பேசணும். திடீர்னு இந்தமாரி நான் கொடுத்ததே இல்லை இவ்வளோ வருஷமா. திடீர்னு அரை மணி நேரத்தில் ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா, ஜெகநாதருடைய ரத யாத்திரா இதை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கிறது தெரியல. இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணலான்னா, இருங்க. ஓகே, ஜெகநாதருடைய ரத யாத்திரை பற்றி கொஞ்சம் அது கதை என்னதுன்னு பேசிடுறேன். டீட்டெயிலாக ரொம்ப போகல, பிறகு நம்ம அடுத்த கிளாஸில் பாட்டு பார்க்கலாம். சிரிக்காதீங்க, வழி வந்தது. ஓகே, நேற்று உள்ள கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பக்தி விஷய கிளாஸில் ஒன்று பேசியிருந்தேன். ஓகேவா, குண்டிஜா மர்ஜன் லீலா. ஓகே, குண்டிஜா மர்ஜன் லீலான்னா என்ன அர்த்தம் தானே வந்தது? குண்டிஜா மர்ஜனம் என்ன, யார் தெரியுமா? குண்டிஜா மர்ஜனம் கிளீன் பண்ணுறது. குண்டிஜானா வந்து பார்த்தீங்கன்னா, குண்டிஜா வந்து அது வந்து ஆக்சுவலி அது வந்து இந்திரதுமன மகாராஜாவுடைய மனைவி பேர் குண்டிஜா. அவங்க மனைவி பேரில் வந்து அந்த டெம்பிள் கட்டினாரு. ஓகேவா, அப்போ குண்டிஜா டெம்பிள் வந்து கழுவுறது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சும்மா சாதாரண கழுவுறது கிடையாது. ஒரு டெம்பிள் கழுவுறது வந்து நம்ம இருதயத்தை கழுவுற மாதிரி. பிறகு வந்து ஜெகநாதர் பகவான் வந்து எப்படி அந்த டெம்பிள் ரத யாத்திரை இங்கேருந்து அங்கே போகிறாங்க பாருங்க, அதுதான் வந்து அதாவது ஜெகநாத பூரியிலேருந்து அங்கே குண்டிஜா டெம்பிளுக்கு போகிறது, அது வந்து ரத யாத்திரா. அப்போ ஜெகநாத பூரி டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து துவாரகை. ஓகேவா, துவாரகை அங்கேருந்து பகவான் வந்து வந்து பிருந்தாவனத்துக்கு போகிறாரு. இதுதான் ரத யாத்திரா. ஓகே, இப்போ இந்த ரத யாத்திராவை பற்றி நம்ம பேசணும்னா, குண்டிஜா டெம்பிள் பற்றி பேசணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல் எங்கே ஆரம்பிக்கணும்னா, பகவான் எது டைனிஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, எது குலம். கிருஷ்ணர் வந்து எது குலத்தில் வந்து பிறந்தவர். அதில் வந்து என்ன பிரச்சனைனா, பகவானுக்கு பையனாக பிறந்தா கூட, பகவானோட டிஎன்ஏ இருந்தால் கூட, அவங்க வந்து சரியான சகவாசம் இல்லைன்னா அவங்களும் வந்து தவறு செய்ய நேரிடும். அவங்க தவறு பண்ணுவாங்க. இப்போ ஒரு வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, துவாரகையில் பகவானுக்கு வந்து அப்போ வந்து பசங்களாம் இருக்கிறாங்க. இப்போ துவாரகையில் வந்து எதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 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 ஆள் என்ன பண்ணிட்டாரு, பெண் மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராமா பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முனிவர் வந்து அவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. முனிவர் வந்து போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திடீர்னு வந்து முனிவரே இந்த பெண்ணோட வயிற்றுல வந்து என்ன பேபி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு பார்த்து, நீங்கள் தான் முனிவராச்சு சொல்லுங்க. அப்போ அவர் சாதாரண ஒரு போய்ட்டு இது டிஸ்டர்ப் பண்ண என்ன ஆகும், அது வந்து வைஷ்ணவர்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது இது வைஷ்ணவ அபராதம். ஓகேவா, அப்போ அவர் என்ன சொன்னார், எதுவும் வயிற்றுல இருக்கோ அதுவாலே உன்னுடைய குலம் அழியட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ வயிற்றுல வந்து அவர் என்ன வச்சிருந்தாருன்னா, இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி இது பண்ணுவாங்கல்ல, அந்த உலக்கையை வந்து உடஞ்சது. ஓகே, உடஞ்சது வந்து உலக்கையை வந்து வச்சிருந்தாரு. அப்போ அந்த உலக்கையோட கீழே வந்து பகுதியில் பார்த்தீங்கன்னா, அது மேலே வந்து கட்டை வுட்டு. ஓகேவா, கீழே வந்து கொஞ்சம் வந்து இரும்பு ரோட்மே போட்டு இரும்பு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் சிரிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இல்லை முனிவரோட சாபம் வந்து பழிச்சிடும், அதனால் வந்து நம்ம இதை வந்து டிஸ்மெண்டல் பண்ணிடலாம், ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிடலான்னு. அப்போ என்ன பண்ணால் அந்த கட்டையை இருக்கிற கட்டையை என்ன பண்ணுறாங்க, அரைக்கிறாங்க. ஃபுல்லாக அரைச்சி பண்ணுறாங்க. அதை எடுத்து அங்கே ஒரு நதியில் போட்டுடுறாங்க. ஓகேவா, பிறகு அந்த இரும்பு ராட் இருந்தது அது தூக்கி போட்டுறாங்க. அப்போ இந்த தூள் இருக்குல்ல, அந்த கட்டை தூள், அது என்ன ஆகுது, அது அப்படியே வந்து ஒரு நதி ஓரத்தில் அப்படியே ஒதுங்கி, பிறகு வந்து அது அப்படியே வந்து ஒரு பெரிய பெரிய புல்லு மாதிரி பெரிய பெரிய கட்டை மாதிரி வந்து முளைச்சிடுது அது ஃபுல்லாக காலப்போக்கில். பிறகு இந்த இரும்பு ரோட்டை வந்து ஒரு மீன் சாப்பிட்ருது. அதை வந்து ஜரா வந்து ஒரு வேடன் என்ன பண்ணுறாரு, அந்த மீனை பிடிக்கிறாரு. மீனை பிடிச்சி பார்க்கும்போது அதுக்கப்புறம் வாயில் வந்து இது இரும்பு இருக்குது, சரி இதை தீட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீட்டி ஒரு அம்பு மாதிரி செஞ்சு வைக்கிறாரு. நினச்சி பாருங்க, ஒரு சாதாரண கட்டை அது வந்து இப்போ ரெண்டு பக்கத்தில் போய் ரெண்டு ஆயுதமும் நிற்குது. ஒன்று அந்த இரும்பு ரோடு அம்பா வந்து நிற்குது, ஒன்று அந்த தூள் வந்து அது வந்து ஒரு இடத்துல புல்லு மாதிரி பெரிய பெரிய கட்டை கட்டையாக இருக்கும். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகேவா, கோர புல் இல்லை மாதிரி, கோர புல் தான் ஆடும். அது வந்து எப்படி ஸ்டிக்கு மாரி எப்படி கட்டை மாதிரி நிற்கிது, அப்படி பேம்பு ஸ்டிக்கு மாரி மூங்கில் மாரி கிட்டத்தட்ட. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து எதிர்குளத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேச்சு வார்த்தையில் என்ன ஆகுது, அவங்க வந்து போதையில் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு அந்த நதி ஓரத்தில் சண்டை நடக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க வந்து அந்த பக்கத்தில் அந்த கம்பு இருந்துச்சுல,
அந்த கம்பால வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு 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 அவங்களுக்குள்ளே வந்து எல்லாரும் வந்து செத்து போறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜரா வந்து அங்க இன்னும் காட்டுல வந்து நல்லா இன்னும் மான் மாரி தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க ஒரு அம்பு விடுறாரு. அங்க பார்த்தா பகவான் வந்து கால் மேல கால் போட்டு வெயிட் பண்றாரு. அந்த காலில் வந்து நேரம் வந்து அம்பு குத்துது. அப்ப பகவான் அம்பு குத்துனோடனே பகவான் என்ன பண்றாரு, ஐயோ நான் பகவான் காலில் இருந்து குத்திட்டேனே, பகவானே மன்னிச்சிருன்னு. அப்ப என்ன சொல்றாரு, இல்ல என்னோட லீலைகளை வந்து நான் வந்து முடிக்கணுங்க. அப்ப அதனால வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த பூமியை விட்டு மறைஞ்சு போறாரு. பகவான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் 2 வகையில சொல்லியிருக்கு. ஒன்று வந்து என்ன ஆகுதுன்னா, பகவான் சச்சிதானந்த விக்கிரகா. சச்சிதானந்த விக்கிரகனா அவர் உடம்பு வந்து நித்தியமானது, சட்னா நித்தியமானது, சிட்னா ஆன்மீகமயமானது, ஆனந்தனா எப்பயுமே ஆனந்தமா உள்ளவர். ஓகேவா? அவர் உடம்புக்கு வந்து சும்மா காலில் அம்பு குத்தி யாரும் சாக மாட்டாங்க. அது பார்த்து லாஜிக்கா இருக்காது. ஆனா லாஜிக்கா இல்லாதத லாஜிக் ஆக்குறது தான் பகவான். அப்ப அவர் மறைஞ்சு போறாரு, அப்படி மறைஞ்சிட்டாங்க சொல்லிட்டு கதை வடிவில வருது. அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த பூமி விட்டு போகும்போது அவரோட பாடி வந்து இங்க வந்து என்ன பண்றாரு, அந்த ஜரா வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கீப் பண்ணிக்கிறார், அவர் எடுத்து பதப்படுத்தி வைக்கிறாரு ஜரா. அப்ப ஜரா வந்து ஒரு காட்டுவாசி. அப்ப இந்த கதை அப்படியே இது ரொம்ப பெரிய கதை, சொல்றேன். அப்ப ஜரா என்ன பண்றாரு, அந்த ஜராவோட வம்சாவளியில வரக்கூடியவர் தான் காட்டுவாசிகள் தொடர்ந்து அவங்க வம்சாவளி என்ன பண்றாங்க, அந்த அவரோட பாடியை அவர் முக்கியமா அவரோட இருதயத்தை பாதுகாத்து கொண்டு வராங்க. யாரோட இருதயம்? பகவான் கிருஷ்ணருடையும். ஓகேவா? அதுல அந்த வம்சாவளி வரக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வவாசு. இந்த விஸ்வவாசு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பகவானை வந்து அந்த இருதயத்தை வந்து நீல மாதவராக வழிபட்டுக்கிட்டு வராங்க. 9 வருஷமா இது. ஓகே, 9 வருஷம் வழிபட்டு வராங்க. அப்ப இந்த நீல மாதவரை வந்து வழிபடக்கூடிய அந்த விஸ்வவாசு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த கம்யூனிட்டினா ஒரு இது இருக்கும், சபரா இனத்தை சேர்ந்தவங்க அவங்க. அப்ப சபரா இனத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து வழிபட்டு வராங்க. அப்ப என்னது ஒரு தடவை இந்த கதை அப்படி இருக்கட்டும். ஒரு தடவை என்ன நடக்குதுன்னா, என்னது பிரம்மதேவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து என்னது நீலமாதவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அவர் ஒரு வாட்டி போறாரு. அவருக்கு வந்து அங்க நீலமாதவர் எங்க இருக்கிறாருன்னா உட்கல தேசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஷா. ஓகே, அங்க நீலமாதவர் இருக்கிறாரு. அப்ப பிரம்மதேவர் வந்து என்னதுன்னா, இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய வந்து நன்மைகள் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அப்ப பகவானோட கருணை வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வந்து புலம்பி இருக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்லோகம் கோட் பண்றாங்க. என்ன ஸ்லோகம்னா 3வது காண்டம் 9வது 8வது ஸ்லோகம். பிரம்மா வந்து அழுவுறாரு. சூத்ர திரிதாதுபி இமாமுஹு அர்த்தியமானஹ சிதோஷவாத வராசை இதரே தராட்சஹ கமாக்னி நச்சுதா ருசா ச சுதுர்பரேன சம்பாஷ்யதோ மானஹ உருக்ராம சிதாமிமே. அதாவது பிரம்மா அழுகுறாரு. அதாவது இங்க மக்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, 3 வகை துன்பத்துல இருக்கிறாங்க. அப்ப பகவான் வந்து எல்லாரும் வந்து காவலையில ஒவ்வொரு நாளும் அழுந்து இருக்கிறாங்க. அப்ப பகவான் வந்து எங்களை மக்களை வந்து காப்பாத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல் வழியை காட்ட மாட்டாரா அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அப்ப பகவான் பகவான் விஷ்ணு வந்து அவருக்கு வந்து அவருடைய இருதயத்துல பரமாத்மா வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு இடம் இருக்கு, எல்லா வகையான பாவங்களும் போயிடும் பிரம்மதேவா, அது வந்து எங்கன்னா நீலாச்சல தாம், நீ அங்க வா அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப பிரம்மதேவ் என்ன பண்றாரு, பிரம்மதேவோட வாகனம் வந்து என்னது அஸ்வினி மாதாஜி, பிரம்மதேவோட வாகனம் என்னது? சுவான். ஓகேவா, அன்னம். அப்ப அன்னத்துல வந்து அவர் பறந்து வர்றாரு. எங்க? நீலாச்சல தாமத்துக்கு வர்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த நீலாச்சல தாம், அதாவது அந்த நீலமாதரோட இடம் வந்து எப்படி இருக்குன்னா, அங்க வந்து ரோஹிணி குண்டம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். பாண்ட், ஒரு குளம் இருக்கும். அங்க வந்து அப்படியே வந்து பாப்பாரு அவரு. அங்க வந்து ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன நடக்குன்னா, அங்க வந்து ஒரு காக்கா பறந்து வரும். பறந்து வந்து அப்படியே ஒரு இடத்துல அடிபட்டு அப்படியே அந்த குளத்துல உள்ள விழுந்துரும். இது உள்ள விழுந்தோன்னா திடீர்னு பாப்பா அவர் அந்த காட்சி அப்படியே பார்த்துட்டு இருப்பார் நின்று. பார்த்தா அந்த காக்கா வந்து அப்படியே வந்து 4 கை விஷ்ணு ரூபத்தில் எடுத்து அப்படி நேரம் வைக்கொண்டு போயிடும். என்னையா இது காக்கா வந்து குளிச்சுட்டு விழுந்துட்டு 4 கை ரூபத்தில் போகுதுன்னு சொல்லி பார்ப்பாரு.
அப்போ அந்த குளத்தை பற்றி என்னடா இந்த இடம் ரொம்ப மிராக்கலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவார். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி வருவாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து நீலாமாதர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கை ரூபத்தில் விஷ்ணு ரூபத்தில் வந்து வழிபாடு இருந்தாங்க. ஓகேவா? அங்கே வந்து லட்சுமி என்னது லட்சுமி தேவி இருப்பாங்க. அப்போ லட்சுமி தேவி வந்து என்னது பிரம்மதேவர் பார்த்தோன்னு ஆச்சரியமா ஆயிட்டாரு, ரொம்ப ஹாப்பியும் ஆயிட்டாரு. அப்போ அப்போ லட்சுமி தேவி என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மதேவா இந்த இடத்துல வந்து யம தர்மராஜாக்கு இங்கே இங்கே வேலையே இல்லை. யம தர்மராஜா வந்து இங்கே வந்து நரகத்துக்கு யாரும் கூட்டு போக முடியாது. இந்த இடம் வந்து இந்த இடத்துல யார் வழிபடுறாங்களோ, யார் வந்து இந்த குளத்துல குளிக்கிறாங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பகவானுடைய இடத்த கண்டிப்பா அடைவாங்க அப்படி நிறைய சொல்றாரு. அப்ப ஒரு தடவை என்ன பண்றாரு, அந்த அந்த நேரத்துல வந்து யம தர்மராஜாவும் அந்த இடத்துக்கு வராரு. இது வந்து அந்த இடத்துல நடக்கு நீலமாதர் இடத்துல. அப்ப யம தர்மராஜா கேட்கிறாரு, இந்த 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 தாமம் என்ன மாதிரி அம்மா, இங்க மாதிரி எல்லாரும் வந்து இங்க வந்து குளிச்சுட்டு போனாங்கன்னா அப்ப எனக்கு என்ன வேலை இருக்குன்னு. அப்ப லட்சுமி தேவி என்ன பண்றாங்க, யம தர்மராஜா கிட்ட வந்து இந்த நீலாச்சல தாமத்தை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது யம தர்மா, உனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பவர் கிடையாது. ஓகே, அதாவது நீ வந்து இதை பத்தி இங்க உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் வந்து பக்தியோடைய நிலம். ஓகேவா? அதனால வந்து உனக்கு வந்து இந்த இடத்தோட மகிமையை சொல்ல அவங்க ஒரு கதை சொல்றாங்க. அதாவது மார்க்கேண்டிய ரிஷி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிரஞ்சீவி. ஓகேவா? அவர் ஒன்றும் இருக்கின்றார். ஓகேவா? அவருடைய ஃபாதர், அவர் அப்பா பேரு மிருகண்டு முனிக்கு பிறந்தவர் தான் மார்க்கேண்டிய ரிஷி. அப்ப அவர் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மிருகண்டு முனிக்கு அவங்க அப்பாவுக்கு பிள்ளை இருக்காது, ரொம்ப வருஷம் பிள்ளை இருக்காது. அப்ப அப்படி இப்படின்னு வந்து சிவபெருமான கருணையால ஒரு பிள்ளை பிறக்கும். ஆனா என்ன சொல்லிடுவாங்க, உனக்கு வந்து பிள்ளை பிறந்துச்சுன்னா அவன் ரொம்ப வருஷம் ஒருத்தன் வாழ்ற மாரி வேணுமா இல்லை கொஞ்ச நாள் வேணுமான்னு. இப்போ யார் கொஞ்ச நாள் சொல்லுவா, ரொம்ப வருஷம் வாழ்ற மாதிரி தான் வேணும்னு. அப்போ ரொம்ப வருஷம் தானா அவன் மிகப்பெரிய அசுரனா இருப்பான், கொஞ்ச நாள் இருந்தானா அவன் வந்து நல்லவனா இருப்பான். எது வேணும்னு. அப்போ அவர் என்ன பண்ண, சரி நல்லவனாவே இருக்கட்டும்னு. அப்போ அவர் பிறந்து 16 வருஷம் அவன் பூமியில் இருப்பான். 16 வருஷம் முடியும் போது அவன் வந்து செத்து போயிடுவான். இப்போ என்ன பண்ணுவார், பையன் பிறந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து மிருகண்டு முனியையும் அவன் மனைவியும் அந்த பேபியை பெற்றுக்குவாங்க. அப்போ இவர் யாரு, மார்க்கெண்டிய ரிஷி வந்து பிறந்து வளர்வாரு. 10, 15, 13, 14, 15, 16 வருஷம் வரும்போது, கடைசி வருஷம் வரும்போது இவங்களுக்கு பயம் வந்துடும், ஐயோ எங்கே போயிடுவானு. அப்போ இவர் வந்து மிகப்பெரிய தீவிரமான சிவபக்தனாக இருப்பார் மார்க்கெண்டிய ரிஷி. இவர் என்ன பண்ணுவார், மரணம் வரப்போகுது, யம தர்மராஜா வந்து எடுத்துட்டு போக போறாரு. அவர் என்ன பண்ணுவார், இவர் சிவலிங்கத்தை என்ன பண்ணுவார், அப்படியே டைட்டாக வந்து பிடிச்சிடுவார் மார்க்கெண்டிய ரிஷி. அவ சிவலிங்கத்தை வந்து பிடிச்சிட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்ணுவார், யம தர்மராஜாவை ஒரே ஏற்றிடுவார், உனக்கு வந்து இவர் வந்து இது பண்ண முடியாதுன்னு. அப்போ மார்க்கெண்டிய ரிஷிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து சிரஞ்சீவியாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மரணமே கிடையாது. அப்போ மரணமே கிடையாதுன்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு, அவருக்கு அதுதான் வந்து பெரும் பிரச்சனையாச்சு. என்னன்னா உலகம் வந்து அது வந்து அவர் வந்து இந்த இதில் நடந்ததில்லை, அவர் இன்னொரு யுகத்தில் நடந்தது. இப்போ ஒரு யுகத்தில் இன்னொரு யுகம் மாறும் போது உலகம் வந்து ஒரு சிறு அழியும், தண்ணியில் வந்து இது பண்ணும். அப்போ வந்து தண்ணியில் எல்லாமே அடிச்சுட்டு போகுது. மார்க்கெண்டிய ரிஷி வந்து என்னையா நம்ம சாக மாட்டோம் எப்படியும், அப்போ இவரும் தண்ணியில் அடிச்சுட்டு போறாரு. தண்ணியில் அடிச்சு இப்போ நேராக போய் எந்த இடத்துல வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணது நிற்குது, நான் தண்ணி எங்கே போய் நிற்பாருன்னு அவரை அதாவது பூரி தாம், அதாவது அந்த பூரி தாமத்தில் தான் வந்து தண்ணி நிற்கிது. அங்கே போய் அங்கே தான் போய் கரெக்டாக போய் நிற்கிது. ஏன்னா அங்கே மட்டும் நிலப்பகுதி மற்ற எல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போகுது. அப்போ அங்கே ஒரு காட்சி அவர் பார்க்குறாரு, ஒரு இலையில பகவானை வந்து அவர் வந்து பேபியோடைய உருவத்தில் இருக்குது அந்த இலையில போகிறத பார்க்குறாரு. இது என்ன மேஜிக்காக என்னன்னு அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ மார்க்கெண்டிய ரிஷி வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு, அந்த காட்சியை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு. அது என்னதுன்னா, கதார விந்தே நான் பாதார விந்தம் முகாய விந்தே வினிவேஷ வித்தம். அதாவது அவர் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாருன்னா, பகவான் தன்னோட காலை எடுத்து தன்னோட வாயில் வச்சுக்கிட்டு அவர் பேபி வந்து அவருக்கு ஒரு போஸ்ட் இருக்கும்ல, பேபி கிருஷ்ணர் வந்து காலை வாங்கிச்சுப்பார், அந்த காட்சியை வந்து பார்க்குறாரு. ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அப்போ இந்த காட்சியை பார்த்துட்ட பிறகு மார்க்கெண்டிய ரிஷி பகவானை பிரார்த்தனை பண்றாரு. பிரார்த்தனை பண்ணிருக்கும் உடனே என்ன நடக்குதுன்னா, மார்க்கெண்டிய ரிஷி வந்து பகவானுடைய வாய்க்குள்ள உள்ள பூந்துட்டாரு. டக்குன்னு அது வந்து ஒரு மாய லீலை வந்து அவர் பண்றாரு. அவர் உள்ள பூந்தோடனே, மார்க்கெண்டிய ரிஷி உள்ள பூந்தோடனே அவர் வந்து ஃபுல்லா வந்து விஸ்வரூபத்தை பார்க்குறாரு, யூனிவர்சல் ஃபார்ம் பார்க்குறாரு, எங்கேயோ இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ திருப்பி வந்து வெளியே திருப்பி வந்துட்ட பிறகு அப்போ அந்த மணல் அந்த நிலத்துல நின்று அப்படியே பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்சா சிவபெருமானும் பார்வை தாயார் முன்னுக்கு நிற்கிறாங்க. அப்போ இவர் வந்து பகவான் முன்னுக்கு நிற்கிறது கூட தெரியாம, சிவபெருமான் முன்னுக்கு நிற்கிறது கூட தெரியாம அவர் என்ன பண்றாரு, நேராக அப்படியே ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்க மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, அவருடைய இருதயத்தில் போயிட்டு
என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்புறம் வந்து பார்த்தா இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து பகவானுடைய அந்த மாய லீலையில வந்து ஃபுல்லா அவரோட சக்தியெல்லாம் பார்த்து இவர் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாரு. யாரு? மார்க்கண்டேய ரிஷி. அப்ப மார்க்கண்டேய ரிஷி வந்து பகவான் கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றாரு. என்ன பண்றாருன்னா, மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பகவதார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்றாரு. அப்ப நான் வந்து சிவபெருமான பக்தரா இருந்தேன். ஆனா சிவபெருமானோட சேர்த்து அவர் வந்து என்னன்னா பகவானுடைய தூய்மையான பக்தரா மாறினாரு. அப்ப அப்ப சிவபெருமான் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, நீ வந்து பகவான் பக்தரா ஆயிருக்க, அதனால என்னுடைய உருவத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மிருகண்ட முனிக்கு மார்க்கண்டேய ரிஷிக்கு வந்து சிவபெருமான் ஒரு சிவலிங்க வடிவில் அவர் கையில வந்து இது பண்ணுவார். அந்த சிவலிங்கத்தை வந்து அந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க அப்படின்னு லட்சுமி தேவி யார்கிட்ட கதை சொல்றாங்க? யமதர்மராஜர் கதை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? நடுவில் கதையில புகுந்து லட்சுமி தேவி எனக்கும் வந்து ஒரு சிவலிங்கத்தை கொடுங்க, நானும் அது வந்து பிரதிஷ்டை பண்றேன்னு. அப்ப நீங்க பூரிக்கு போனீங்கன்னா 2 முக்கியமான சிவலிங்கம் இருக்கும். ஓகே, ஒன்னு மார்க்கண்டேய ரிஷி மார்க்கண்டேய மகாதேவா, ஒன்னு யமஸ்வரஹ மகாதேவா. 2 வகையான சிவலிங்கம் அங்க இருக்கும். அப்ப லட்சுமி திருப்பி கண்டினியூ பண்றாங்க. அதாவது நாட் டேக் எனிபடி ஃப்ரம் திஸ் ஏரியா. ஓகே, யமா நீ வந்து இங்க யாரும் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இடம் சிவபெருமான வந்து இங்க வந்து துவாரக பாலனாக இருக்கிறாரு. துவாரக பாலனா இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்றாரு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து யார் வந்தாலும் இங்க எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கும். அப்ப லட்சுமி தேவி வந்து பிரம்மதேவி கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? பக்கத்துல இருக்க பிரம்மதேவி கூட சொல்றாங்க. ஓகேவா? பிரம்மதேவா கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்ச மாதிரி இந்த இடம் வந்து மிகப்பெரிய கருணை வாய்ந்த இடம் மாறப்போது. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பகவானுடைய ஒரு விக்கிரகம் தோன்ற போது வெறும் இந்த நீல மாதரோட நின்றாது, இந்த இடம் மிகப்பெரிய வந்து ஒரு இடமா மாறப்போகுது. அப்ப என்னது இதுக்கு வந்து முக்கியமான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரதும்ன மகாராஜா. இந்திரதும்ன மகாராஜாவை இந்த கதைக்குள்ள கொண்டு வந்தாதான் இந்த மொத்த காட்சி மாறும். ஏன்னா இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த இடம் அழிய போகுது. ஓகேவா? ஏன்னா இந்த இடம் இந்த ஒரிஜினல் இடம் அழிஞ்ச பிறகுதான் அடுத்து வந்து ஜெகநாதர் உருவம் வந்து அங்கே தோன்றும். ஓகேவா? அப்போ இந்திரதும்ன மகாராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய வந்து நாட்டை வந்து ஆண்டாலும் அவர் வந்து வைஷ்ணவர்களை வந்து கூப்பிட்டு எங்கெங்கெல்லாம் நீங்க தீர்த்தஸ்தலம் போறீங்க, அந்த கோயிலோட பெருமைகளை பேசுங்க சொல்லி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. யாரு? இந்திரதும்ன மகாராஜா. அப்ப அதுல ஒரு சொல்றாரு, நீலாச்சல தாமத்துக்கு போங்க, அங்க நீலமாதவர் இருக்கிறாரு, அவரவே பாருங்க, அவர் பார்த்தா மிகப்பெரிய உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. அப்ப என்ன பண்றாரு, அந்த மினிஸ்டர், அந்த ராஜாவோட மினிஸ்டர் என்ன பண்றாரு, அவருடைய தம்பி வந்து யாரு? வித்யாபதி. இந்த வித்யாபதியை வந்து ஏன்னா ஒரு ராஜா போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த செக் பண்ணிட்டு அந்த இடம்லாம் ஓகேவா, எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படி செக் பண்ணணும். இப்போ வித்யாபதி நீ போயிட்டு அந்த இடத்த செக் பண்ணி அங்கே எல்லாம் எப்படி இருக்கு பாருன்னு. இப்போ வித்யாபதி என்ன பண்றாரு, அந்த இடத்த செக் பண்றதுக்கு இங்கேருந்து அந்த நீலமலை பார்க்கறதுக்கு போறாரு. அப்புறம் ஜிபிஎஸ் எல்லாம் இல்லை, அப்போ காட்டு வழியா போறாரு. பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாதையை லாஸ் பண்ணிட்டாரு. அப்படி இப்படி கண்டுபிடிச்சி ஒரு நைட்டு போல வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சபரா இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து அங்கே வந்து இருக்கிறத பார்க்குறாரு. அப்படி இப்படி அவங்க ஊருக்கு போயிட்டாரு. அந்த ஊருக்கு போன பிறகு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து நடந்து வந்து பிரசாதம் தூக்கிக்கிட்டு இவரு வராரு. யாரு? விஸ்வவாசு வந்தோடனே இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் வந்து இவருக்கும் இந்த பிரசாதம் கிடைக்குது. பிரசாதம் பார்த்தா அவ்வளோ அமிர்தமா இருக்கு. அப்புறம் கேட்கறது எங்கேருந்து வந்துச்சு, எங்கன்னு? இது ஈழமாதரோட இந்த பிரசாதம் வந்து இங்கே செய்யறது கிடையாது, இது தேவலோகத்தில் செஞ்சு அவங்க எடுத்து வருவாங்க. அப்போ வந்து நானும் பிரசாதம் எடுத்து போடுவேன். அப்போ இந்த மகா பிரசாதம் ஜெகநாதருடைய, அதனால வந்து இது வந்து நீ சாப்பிட்டு பாருங்கன்னு. இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த கதையெல்லாம் கேட்பாரு, என்னையே கூட்டு போங்களேன்னு. இதை பாருப்பா புதுசாக வரவங்க நம்மளாம் கூட்டு போக முடியாது, நீ வந்திருக்க, நீ வந்து நார்மலாக வந்து பகவான் பார்த்து பண்ணிக்கோ, டைம் தான் பார்க்கலான்னு. இவர் என்ன பண்ணுற, விடக்கூடாது, என் ராஜா வந்து 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 இந்த இடத்த வந்து பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஏதாச்சும் பண்ணணுன்னா அந்த விஸ்வபாசுக்கு ஒரு பெண் இருக்கின்றார். அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாரு, இவளை எப்படியாச்சும் நம்ம வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படாச்சும் வந்து நம்ம வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே உள்ள பூந்துடணும். அதே போல் அவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸ்ரீ ராதா கோபாலுக்கு இதை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ண பிறகு அந்த மகளை வந்து கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இருக்கிறாரு. உங்கள் அப்பா அன்னாடிக்கும் வந்து வந்து வழிபடுறதுக்கு போகிறாரு, அந்த நீலமாதிரி ஒரு தடவை எனக்கு காட்ட சொல்லு, நானும் வரேன்னு. அப்போ மகன் என்ன பண்ணுவாங்க, அப்பா கிட்ட வந்து பேசுவாங்க, இதை பாரும்மா, உன் ஹஸ்பண்டு உன் புருஷன் இதை வந்து வச்சுக்கிட்டு எங்கிட்ட கேட்காது, நான் கூட்டு போக முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னப்பா உங்களுக்கு ஒரே மகன் எனக்கு முடியாதா அப்படி பண்ணி பேசி 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 அவங்க மனசை வந்து மாற்றிட்டாங்க. மனசை மாற்றினோடனே என்ன நடந்துச்சு, சரி நான் கூப்பிட்டு போகிறேன், மாப்பிள்ளை கூப்பிடு, இதை பாரு மாப்பிள்ளை, உங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு பாதையை காட்ட மாட்டேன், அதனால உங்களை கண்ணை கெடுத்து கூப்பிட்டு போவேன், இதை நினச்சிக்கூடாது.
ஓகே அப்புறம் நம்ம போய் சேர்ந்தா போகுதுங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, போகிற வழியில் கடுகு எடுத்துக்கிட்டாரு, மஸ்டர்ட். இந்த கடுகை வந்து எடுத்துகிட்டு வழியிலே கூட்டிகிட்டே போகிறாரு. அப்போ கடுகோட ஏன் வந்து கடுகு எடுக்கிறாங்கன்னா, கடுகு வந்து உடனே போட்டோடனே தண்ணியில் அது லைட்டாக கொஞ்சம் ஒரு மண்ணில் கொஞ்ச நேரம் இருந்தாலே அவர் 2-3 நாளே முளைச்சிரும். ஓகேவா? வந்து கடுகு முளைச்சா புல் எது கடுகு எதுன்னு பார்க்க தெரியணும். ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்போ அந்த பாதையை வந்து போட்டுகிட்டே போயிடுறாரு. அப்போ அடுத்த வாட்டி வரும்போது அந்த பாதையை வந்து பார்த்துடலாம். அப்போ என்ன பண்ணுறாரு, நீல முதல்ல பார்க்குறாரு. பார்த்த பிறகு ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கிற பகவான் பார்த்து தரிசனம் இருக்கிற, கண்டிப்பாக என்னோட ராஜா வந்து பார்க்க சொல்லி மனசில் நினச்சிக்கிறாரு. இது மாமனார் சொல்ல முடியாது. பார்த்துட்டியா பிடிச்சா மகாபுரம் சாப்பிட்டு கூட்டு வந்துட்டாரு. நீங்கள் முழுசும் வந்து அவ்வளோ தூங்க முடியல. மாமனார் கிட்ட பேசுறாரு, இதை பற்றி பேசுறாரு. அப்போ நான் கொஞ்ச நாள் வந்து எங்கள் அம்மா வீட்டு பார்த்து வந்தேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, நேராக குதிரையில் போகிறாரு. இங்கேருந்து எங்கே போகிறாரு, இந்திரதூண மகாராஜா பார்க்கறதுக்கு போகிறாரு. அப்போ இந்திரதூண மகாராஜா வந்து என்னது, இந்திரதூண மகாராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷம். ஓகே வித்யாபதி வந்து என்ன பண்ணுற நீங்க சொல்லலாம். ஓகே, ரோஹிணி குண்டம். ஓகே, அங்கே ரோஹிணி குண்டத்தில் அவர் குளிக்கிறாரு அவர். ஓகேவா? அந்த காட்சியை வந்து அங்கே அந்த அதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி குண்டத்தில் குளிக்கிறாரு. அப்போ அவர் திருப்பி வந்து நீலாச்சல தாமத்துலேருந்து இங்கே வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, வரும்போது அங்கேருந்து வந்து ஒரு மாலை பிரசாதம். அந்த மாலை வந்து நம்ம தமிழில் மலேசியா என்ன பண்ணோம், பிரசாதம்னா ஒரு சாப்பிட்றது மட்டும் பொங்கல் புளியோதரை தான் பிரசாதம் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே பிரசாதம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் பார்த்துருக்கீங்களா, பிரசாதம் சொல்லி தின்னு கொடுப்பாங்க. தாங்க கோயில் பிரசாதம் எடுத்துக்கோங்க. யாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதாவது பிரசாதம்னா வந்து அவங்க என்ன பகவானோட என்ன மாலையோ திண்ணுரோ இல்லை வந்து என்ன இருந்தாலும் அது பிரசாதம் தான். என்ன பண்ணுறாரு, மாலை காலில் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு, ராஜா கொண்டு போடான்னு. ராஜா வந்து அந்த மாலையை பார்த்தோன்னே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டாரு. அப்போ வந்து பக்தர்கள் என்ன வந்து பண்ணுறாங்க, கண்டிப்பாக அது போகணும்னு சொல்லிட்டு ராஜா வந்து கிளம்புறாரு. ராஜா கிளம்பும் போது என்ன பண்ணுறாரு, நடுவில் வந்து நாரத முனிவர் உள்ளே வராரு. ஏன்னா நாரத முனிவர் உள்ளே வந்தால் தான் இந்த கதை வந்து கம்ப்ளீட் ஆகும். ஏன் வந்து கம்ப்ளீட் ஆகுனா, நாரத முனிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியில் இருக்கும் போது பிரபு சொன்ன மாதிரி துவாரகையில் வந்து ரோஹிணி மாதா வந்து கதை சொல்லும் போது, பிருந்தாவனத்தில் கதையை சொல்லும் போது அந்த 16,108 மனைவிகளும் கதை கேட்பாங்க. அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் சுபத்ராவும் வந்து அவங்க வந்து கதை கேட்டுன்னு அவங்க இந்த ஜெகநாத சுபத்ரா ரூபம் மாறும் போது இந்த ரூபத்தை ஐடென்டிஃபை பண்ணது பார்த்த சாட்சி வந்து நாரதர் மட்டும்தான், வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க அந்த ரூபத்தை. அப்போதான் அதனால தான் இந்த கதைக்குள்ள இப்போ இந்திரதூண மகாராஜுக்கு இந்த கதையை வந்து எடுத்து, ஏன்னா காசு அவர்கிட்ட தான் இருக்கு, அவர் ராஜா. அப்போ இதை கட்டுறதுக்கு காசுக்கு வந்து இந்திரதூண மகாராஜா வேணும், ஒரு நல்ல டிவோட்டி தான். ஆனால் இந்த கதையை வந்து அந்த பார்த்த காட்சியை அந்த உருவத்தை வந்து திருப்பி அதே உருவத்தை செய்யணும். இப்போ அதுக்கு வந்து நாரதர் வேணும். அப்போ நாரதர் வந்து உள்ளுக்குள்ள கதைகள் கொண்டு வந்துட்டாரு. இப்போ நாரதர் திடீர்னு வந்தார், நானும் இந்த பயணத்தில் கலந்துக்கிறேன் ராஜான்னு. சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து வராரு. அப்போ நாரதர் வந்து கூட்டிட்டு போகும்போது அங்கே வந்து உட்கல் தேசம் ஒரிஷாக்கள் வரும்போது அங்கே ஒரு குட்டி ராஜா இருக்கிறாரு. அப்போ அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ராஜா வந்து இவங்களை தடுத்து நம்மளோட கேம்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க கேம்ப் ஏன் திடீர்னு ஏன் நாங்கள் போகிறோம் இது பண்ணுறதுக்கு, நாங்கள் நேராக தான் போட்டு ஏன் எங்களை கொண்டு வரீங்க. ராஜா இந்துதூண மகாராஜா நல்லா கேட்டுங்க, இவன் மிகப்பெரிய ஒரு சூறாவளி வந்து அந்த இடம் முழுக்க எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் பெரிய மணல் வந்து மூடி எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்கள் போகாதீங்க, ஒரு 2 நாள் தங்கிட்டு பிறகு போகணும். இதை கேட்டு ராஜா வந்து ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டாரு. அப்போ நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் வெரி ராஜா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது யூ கேன் சி பகவான், நீங்கள் கண்டிப்பாக பகவானை பார்க்க முடியும், பகவான் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து நம்மளுக்கு கருணை கொடுப்பாருன்னு. அப்போ நாரதர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஷாவுடைய தலைநகரம், கேபிட்டல் என்னது, புவனேஸ்வரை கூட்டு போகிறாரு. அங்கே புவனேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க பிலாங்ஸ் டு லார்ட் சிவா, இல்லை சிவபெருமானோட கோட்டை புவனேஸ்வர். அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஹரி பஜன் பண்ணுறாங்க, ஆனால் கீர்த்தன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சிவபெருமான கருணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஓகேவா? சிவபெருமானம் தான் அத்வைத ஆச்சரியம் வராரு, சிவபெருமானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமானம் வராரு. அப்போ நாரத முனிவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வந்து அங்கே அந்த புவனேஸ்வரில் இருந்து கதைகள் நிறைய பகவான் கதைகள் சொல்கிறாரு. அப்போ சிவபெருமான் வந்து சதிதேவி கல்யாணம் பண்ணது, அப்புறம் வந்து சதிதேவி தன்னை எரிச்சிக்கிட்டது, பிறகு வந்து அந்த கதையெல்லாம் வந்து சொல்கிறாரு, கைலாசில் கதையெல்லாம் சொல்கிறாரு, சிவபெருமான் கதை நிறைய சொல்கிறாரு. அப்போ அந்த கதையில் வந்து என்ன ஆகுதுன்னா என்னது, ஓகே நிறைய கதைகளோட அந்த கதை நம்ம சொல்லலாம், பட் டைம் ஆயிடும். அது சிவபெருமான் கதை சொல்கிறாரு. அப்போ அந்த கதைகள்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த கதையோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அந்த இடத்துல வந்து நாரத முனிவருக்கு எல்லாருக்கும் தோன்றாரு. அப்போ வந்து சிவபெருமான் பார்த்து இந்திரதூண மகாராஜா நாரதன் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இது கொஞ்சம் தூரத்தில் ஒரு நரசிங்க டெம்பிள் முதல் கட்டுங்க.
ஓகேவா? நீங்க ஒரிஷா பூரி ஜெகநாதருக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் டெம்பிள் ஒரு வந்து வெள்ளை கலர் சாயம் வச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அங்க நரசிங்க டெம்பிள் ஒன்று இருக்கும். ஓகேவா? நரசிங்க பகவான் டெம்பிள் ஒன்று இருக்கும். அந்த டெம்பிள் வந்து முதல்ல கட்டுறாங்க. ஓகேவா? அது கட்டின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1000 அஸ்வமேத யஜ்யம் வந்து பண்ண சொல்றாங்க. 1000 அஸ்வமேத யஜ்யம் அவங்க வந்து பண்றாங்க அந்த நீலாச்சல தாமத்துல. ஓகே. அப்ப பகவான் வந்து திருப்தி அடைஞ்சிருவாரு. கண்டிப்பா வந்து இது ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு. இப்ப நாரதர் வந்து நீங்க நாரதர் என்ன சொல்றாருன்னா நம்ம எவ்வளவு யஜ்யம் பண்ணலாம். நீல மாதவரை வந்து நம்ம பார்க்க முடியாது இதுக்கப்புறம். ஓகே. அப்ப கண்டிப்பா வந்து இந்த நீல மாதவரோட உருவம் வராது. கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு உருவம் வரப்போகுது. கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும். ஆனா இவருக்கு தெரியும். நாரதருக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அப்ப அப்ப இந்த யஜ்யம் பண்ணி முடிச்ச பிறகு அப்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாரி வந்து ஒரு ஒரு அசரீரி ஒரு சவுண்ட் மாதிரி கேட்குது. இந்த கடலோரத்துல வந்து நீங்க பாருங்க கண்டிப்பா ஒரு 3 வுட்டு வேப்ப மரம் வரும். அதுல நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. அதுல பகவான் உருவத்தை செய்யுங்க. விஸ்வகர்மா என்ற ஒரு இன்ஜினியர் வருவாரு. அவரை வச்சு நீங்க செய்யுங்க. அதுதான் நான் இந்த கலியுகத்துல தோன்றக்கூடிய நீல மாதவர் அவரோட 2.0 நான் வந்து ஒரு உருவத்தை வர போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமா ஒரு விஷயத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, அதே போல வந்து நிக்கிறாங்க. மறுநாள் ஆகுது. அதே போல வந்து 3 கட்டைகள் வருது. ஆனா இழுக்கிறாங்க. கட்டை தரைக்கு வர மாட்டுது. என்ன காரணம் தெரியுமா வந்தது? சொல்லுங்க. கேட்டிருக்கீங்க நிறைய வாட்டி. ஏன் வர மாட்டுது? ஏன்னா அங்க ஒருத்தர் வந்து குமரி குமரி அழுந்து இருக்கிறாரு. யாரு? விஸ்வவாசு. ஐயோ, அதாவது என்னுடைய பகவானை வந்து இவங்க அதாவது வந்து நீலமாதவரை வந்து பார்க்க முடியாது. ஆனா இவர் வந்து அதாவது கதையில ஆட்சியில் என்ன சொல்றேன்னா, அந்த நீலமாதவரோட வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவம் வந்து இதாயிருச்சு. அந்த வந்து அந்த டிசப்பேரே ஆயிடுச்சு. ஆனா பகவானுடைய அவருடைய இருதயத்தை வந்து இவங்க அந்த விஸ்வவாசோட பரம்பரை தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து இருதயம்னா வந்து அப்படியே வந்து நம்மளோட மனசுக்கு அப்படியே இங்க இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு மாதிரியா வந்து ஒரு 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 விஷயமா மாத்தி அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பகவான் செஞ்சுட்டாங்கன்னா என்னோட இதெல்லாம் வந்து இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இவங்க ராஜா பயங்கரமான பூஜனம் பண்ணிட்டாங்கன்னா நாங்க எங்களோட வம்சாவளிகள் வந்து வர முடியாம போயிருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா அழுந்து இருக்கிறாரு. போச்சு பகவான் இதோட நம்ம விட்டு போக போறாரு. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க விஸ்வவாசு வந்து இழுத்தாதான் இந்த கட்டை வரும் அப்படின்னு சொல்லி நாரதமன் சொல்றாரு. பிறகு விஸ்வவாசு வந்து அந்த கட்டையை இழுத்து விஸ்வகர்மன் என்ன பண்றாரு, அவர் தான் இன்ஜினியர். பார்க்க ரொம்ப வயசான மாதிரி இருக்கிறாரு. இந்த ஆளு இப்படியே செய்ய போறான் உள்ள போயின்னு. அப்போ வந்து அவர் உள்ள போயிட்டு அவர் செய்வார். நான் உள்ள செய்யற வரைக்கும் யாரும் கதவு திறக்கக்கூடாது. இவங்க வந்து பாக்குறாங்க மனைவி குண்டிச்சா வராங்க. என்னங்க ஒரு 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 நாளா ஆளோட சத்தமே காணும். ஒண்ணு அடிக்கிற சத்தம், டொக்கு டொக்கு சத்தம் மாதிரி கேட்கணும். ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. சரி என்னதான் பார்க்கலாம் சொல்லி அவங்க வேலை கட்டு திறக்க விடுறாங்க. பார்த்தா எல்லாம் உருவமும் அன்ப்ராப்பரா இருக்கு. கண்ணு பெருசா இருக்கு, கை சின்னதா இருக்கு, கால் இல்ல, வயிறு இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னையா இது என்ன உருவம், ஐயோ நான் அபராதம் பண்றேன்னு சொல்லி இந்திரதும மகாராஜா வருத்தப்படுறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, இல்ல தீஸ் இஸ் த ஜெகநாத உருவம். இது நாரத கேள்வி, நாரத மொத்த கதையும் சொல்றாரு. அப்ப இது கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஃபுல் பெயிண்டிங் அடிச்ச பிறகு அதாவது விஸ்வவாசு அந்த பகவானுடைய இருதயத்தை இந்த இதுல வச்சு அந்த நேரடியா பிரம்மதேவரே வந்து பிராண பிரதிஷ்டை செய்யறாங்க. ஓகேவா? செய்து முதல் ரத யாத்திரா வந்து பிரம்மதேவர் பிறகு நாரத முனிவர் இவங்க எல்லாமே வந்து அந்த ரத யாத்திரை செஞ்சு வைக்கிறாங்க. ஓகே. அப்ப இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரத யாத்திரையுடைய ஒரிஜினலா எப்படி வந்துச்சு, இப்படிதான் வந்து இந்த கதை. இந்த கதையில தான் வந்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பூரி டெம்பிள் வந்து இருக்கு. ஆனா ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா இந்திரதும்ன மகாராஜா கட்டின அந்த பூரி டெம்பிள் வந்து அது இல்லை, அது வந்து ஒரு அழிவுல அலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜோட வம்சாவளியில் வந்து கட்டினவங்களுடைய டெம்பிள் தான் இது சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மை இதுன்னு தெரியல. சில ட்ரெடிஷ்னல் ஒரிசா புக்கு படிக்கும் போது அதில் வந்து கிடைக்கும் சொல்றாங்க. பட் இதை நான் கேள்விப்பட்டது. அது எப்படி வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, யாரும் பூரி டெம்பிளுக்கு போயிருக்கீங்க, பார்த்துட்டு போயிருக்கீங்க வந்து அதுல பூரி டெம்பிள்ல நீங்க அந்த படிக்கட்டு வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று ஒன்றா நீங்க ஏறும் போது எல்லா கல்லும் வந்து நார்மலா இருக்கும். எல்லா கல்லும் நார்மலா தான் கருங்கல் ஒரு கல்லுக்கெல்லாம் இருக்கும். ஒரு கல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா வச்சிருப்பாங்க. அந்த கல் வந்து அந்த ஒரிஜினல் பூரியோடைய டெம்பிளோட கல் தான் இங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. பட் வந்து இது இந்துத்துவ மகாராஜ வழியில வரக்கூடிய டெம்பிள். ஓகேவா? அப்ப
இந்த இடத்துல தான் என்ன நடக்குதுன்னா பிறகு வந்து தொடர்ந்து வந்து ரத யாத்திரை நடக்குது. ரத யாத்திரையோட கான்செப்ட் வந்து என்னதுன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது பூரி டெம்பிள்ல இருந்து ரதத்தை இழுத்துக்கிட்டு எங்க போறாங்க? குண்டிய டெம்பிளுக்கு போறாங்க. ஏன் குண்டிய டெம்பிளுக்கு போறாங்க? என்ன காரணம்னா பகவான் இந்த பூமியில இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, ரொம்ப வருஷமா பிருந்தாவனத்தை விட்டு பிரிஞ்சு துவாரகையில ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அப்ப சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணத்தப்ப இந்த குருச்சேத்திரத்துக்கு வந்து சில பூஜைகள் செய்யறதுக்கு வருவாங்க. அப்ப இவங்க வரும்போது கிருஷ்ணர் வராரு. வரும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா பிருந்தாவனத்துல கோபியர்கள் அந்த கோபுரங்கள் இவங்களும் வராங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணா உன்னை பார்க்காம எவ்வளவு நாள் நாங்க காத்துருக்கோம், எங்களை தயவு செய்து எங்க கூட வா வான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க வந்து இழுத்துக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. எங்க குருச்சேத்திரத்துல இருந்து பிருந்தாவனத்துக்கு கூட்டு போறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ரத யாத்திரை. அதாவது அந்த குருஷேத்திரம், அந்த துவாரகை கிருஷ்ணர், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிள். ஓகேவா? அது வந்து துவாரகை டெம்பிள் மாதிரி, துவாரகையில கிருஷ்ணர் மாதிரி. குடிஞ்ச டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் மாதிரி. அப்ப துவாரகையிலேருந்து பகவான் பிருந்தாவனத்துக்கு கூட்டு போறதா இந்த ரத யாத்திரா. 5 நாள் நடக்கும் ரத யாத்திரா. இங்க நம்ம வந்து ஒரு நாள் வைக்கிறோம், 5 நாள் ரத யாத்திரா. கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏர பஞ்சமி, 5வது நாள் ஏர பஞ்சமி சொல்லுவாங்க. இது என்ன நடக்கும் டெம்பிள், ஜெகநாத்பூர் டெம்பிள் என்ன நடக்கும், அது நிறைய பேருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. அது போறாங்க வந்துடுறாங்க, அப்படி கிடையாது. ஜெகநாதர் துவாரகையிலேருந்து போகும்போது இந்த டெம்பிளோடைய மெயினாக இருக்குது பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி தான். ஓகேவா? லட்சுமி தேவி தான் என்ன பண்ணுறாங்க, லட்சுமி தேவிக்கு தெரியாமல் இந்த ஜெகநாதர் என்ன பண்ணுறாரு, பிருந்தாவனத்துக்கு போயிடாரு. இதான் கதையோட அந்த கான்செப்ட். அப்போ அங்கே போனோடனே அங்கே கோபியர்கள், ராதாராணி, ஜெகநாதர் இவங்கெல்லாம் வந்து அங்கே 5 நாள் வந்து அந்த பிருந்தாவனத்து லீலைகளை மாதுரிய பக்தியில் அவர் இருக்கிறாரு. அப்போ 5 நாள் ஆச்சு, எங்கடா என் கணவரை வந்து காணணும்னு சொல்லி லட்சுமி தேவி 5வது நாள் வருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லட்சுமி தேவி வந்து ஜெகநாதன் ஏசுவாங்க. அப்ப லட்சுமி தேவி என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட்டு வரதுக்கு இது பண்ணுவாங்க. அப்ப நீங்க போ, நான் வரேன் அப்படின்னு ஜெகநாதன் சொல்லுவார். இதெல்லாம் வந்து அங்க ஜெகநாத்பூர்ல வந்து அது நடக்கும். ஓகேவா? அப்ப லட்சுமி தேவி என்ன பண்ணுவாங்க, கூட்டிக்கிட்டு நேரா பூரி டெம்பிளுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப ரதம் வந்து திருப்பி ரிட்டர்ன்ல வரும் 5வது நாள். இது ஏர பஞ்சமி. ஏர பஞ்சமினா இது அதான் நடக்கும். அப்ப ஜெகநாத பல சுபத்திர ரதம் வந்து திருப்பி வந்து ஜெகநாத்புரி வந்து நின்றுவாங்க. பலராமர் உள்ள போயிருவாரு. அது எப்படி வந்தாங்க, முதல்ல எப்படி வருவாங்க, பலராமர், சுபத்ரா, ஜெகநாதர். அதே போல திருப்பி ரிவர்ஸ்ல பலராமர் உள்ள போயிருவாரு, சுபத்ரா உள்ள போயிருவாங்க, கேட்டை சாத்திடுவாங்க, ஜெகநாதர் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. அப்ப ஜெகநாதர் வந்து உள்ள விட மாட்டாங்க. அப்ப ஜெகநாதர் உள்ள விடாம என்ன பண்ணிடுவாங்க, அங்க என்ன பண்ணுவாங்க, லட்சுமி தேவி வந்து அங்க வந்து முறைச்சி நிற்பாங்க. அப்ப லட்சுமி தேவியை வந்து இவர் வந்து கூல் டவுன் பண்ணணும் ஜெகநாதர். அப்ப ஜெகநாதரோட சைட்ல இருந்து என்ன பண்ணும், சீர்வரிசைகள் என்னென்னமோ எல்லாம் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்றதுக்கு இங்கேருந்து எல்லா வகையான சீர்வரிசையும் ஜெகநாதபுரிக்கு உள்ள டெம்பிளுக்குள்ள போகும். அப்ப கவிதையெல்லாம் படிப்பாங்க. அவங்க ஒரிசால வந்து நிறைய கவிதைகள் எல்லாம் படிப்பாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்றதுக்கு. அப்ப லட்சுமி தேவி வந்து இந்த கதவு திறந்து விட்ட பிறகு திருப்பி ஜெகநாதர் போயிட்டு அவர் வந்து திருப்பி வந்து அங்க போயிட்டு திருப்பி அவரோட அந்த ஆசனத்துல உட்கார்றாரு. ஓகேவா? இதுதான் வந்து ஜெகநாதருடைய உள்ளுக்குள்ள. இப்ப நிறைய இடத்துல இருக்கிறோம், நம்ம உள்ளுக்குள் நடக்கிறது இதுதான். இது ஒன்றும் டீட்டெயிலா இருக்கும், பட் இது நார்மலா சிம்பிளா நான் சொல்றது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரி டெம்பிள்ல இன்னொரு விஷயம் வந்து பார்வதி தேவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம். சிவபெருமானோட மனைவியா கூடிய பார்வதி தேவிக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம். ஒரு தடவை நாரதர் வந்து மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு, விஷ்ணுவை பார்க்க, நாராயணனை பார்க்கறதுக்கு வராரு. அவர் என்ன பண்றாரு, பார்த்துட்டு போகும்போது லட்சுமி தயாரே, எனக்கு பகவானுடைய லஞ்சுக்கு வந்திருக்கேன், அவர் கொஞ்சம் பிரசாதம் கிடைக்குமா. அப்போ பிரசாதம் நான் வந்து எப்படி கேட்குறது, கேட்டு பாருங்க. பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்ச நேரம் வந்து நான் திரும்பிக்கிறேன், கொஞ்சம் எடுத்துட்டு போய் சொல்லிடுறேன். அப்போ கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டு நேரம் என்ன பண்றாரு, கைலாசத்துக்கு போறாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஃபுல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு. அப்போ கைலாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்றாரு, எப்பா என்னப்பா டான்ஸ் ஆடுற, அப்ப இல்ல எனக்கு மகாபிரசாதம் கிடைச்சி, அப்ப எனக்கு கிடைக்குமானே இனிமேல் சொல்லி அப்ப கையில கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப கையில இருக்கிறத வந்து சாப்பிட்டாரு. யாரே சிவபெருமான் சாப்பிட்டு அவரு டான்ஸ் ஆடுறாரு. 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இது நடுவில் பார்வதி தாய் வராங்க. என்னப்பா 2 பேர் டான்ஸ் ஆடுறீங்க, என்னப்பா உங்களுக்கு ஜாலியா இருக்குன்னு. இல்லை எங்களுக்கு மகாபிரசாதம் கிடைச்சே, எனக்கு எங்கன்னு, உனக்கு எங்க பார்க்குதான் அறவே இல்லை. அப்ப சரி அதை கேட்டு வருவாய். அதாவது இப்போ எனக்கு மட்டும் ஒன்று கிடைச்சிச்சுன்னா என்னுடைய பிள்ளைங்களுக்கு எங்கன்னு, பிள்ளைங்கன்னா அவங்க யாரை சொல்றாங்கன்னா இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, கோச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்க கிட்டத்தட்ட 1000 வருஷம் தவம் பண்றாங்க. யாரே கோச்சிக்கிட்டாங்க. அவ பகவான் விஷ்ணு என்ன பண்ண, நேரடி இறங்க, உனக்கு என்னமா வேணும். அப்ப கேட்குறாங்க, இல்லை எனக்கு வந்து பிரசாதம் வேணும். சரி உனக்கு நான் கொடுக்குறேன்னு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு மட்டும் கேட்கல, அவங்க எனக்கு மட்டும் வேணும் இல்லை, என்னோட இந்த உலகத்துல கூட எல்லா ஜீவராசிக்கும் பிரசாதம் கிடைக்கணும், அதுக்கு நீங்க ஏதாச்சும் வழி சொல்லுங்க. அப்ப என்ன பண்றாங்க, கண்டிப்பா
நான் வந்து நீலாச்சல தாமத்தில் நான் வந்து பூரி என்ற தாமத்தில் நான் தோன்ற போகிறேன். அங்கே வந்து எனக்கு பிரசாதம் ஆஃபரிங் பண்ண பிறகு அவருக்கு ஆஃபரிங் பண்ண பிறகு அந்த பிரசாதம் 2வது ஆஃபரிங் நடக்கும். யாருக்குன்னா பார்வதி தாயாருக்கு, சிவபெருமான் கூட கிடையாது. பார்வதி தாயாருக்கு பிரசாதம் வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் வெளியே வரும். அதனால தான் பார்வதி தாயாருக்கு இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இன் பூரி ஜெகநாத் டெம்பிள். ஓகே, அதனால வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஜெகநாதோட கதை என்ன நடக்குது இதில் சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு 2% தான். ஒன்று வந்து 98% இருக்குது. அது வந்து அடுத்த விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம், கேட்போம், அதை கதைகளை என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெகநாத பலதேவ் சுபத்ரா மகாராணிக்கு, ராதா கோபால் ஜி கி. எனி क्वेश्चन? இது கேள்விகளுக்கா?